உங்கள் பிஸ்னஸுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பல பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை எப்படி ரன் பண்ணணும், எப்படி காப்பிரைட் இல்லாமல் ரன் பண்ணணும், அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும். அதை சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம். கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அமரன் திரைப்படத்தோட கலெக்ஷனும் கங்குவா திரைப்படத்தோட கலெக்ஷனும் பேச போகிறோம். ஸோ அமரன் திரைப்படத்தோட வாழ்நாள் கலெக்ஷனை கங்குவா திரைப்படம் பிரேக் பண்ண போகிறது. இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். அதாவது கங்குவா அமரன் இந்த ரெண்டு திரைப்படம் வசூல் சக்கப்போடு போட்டுக்கொண்டு வருகிறது. என்னதான் கங்குவா திரைப்படம் நெகட்டிவான விமர்சனங்கள் பெற்றுக்கொண்டு வந்தாலுமே வசூலில் ஒரு ஸ்டாண்டர்டான வசூல் இருப்பது கங்குவா திரைப்படத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ கங்குவா திரைப்படம் முதல் நாள் மட்டுமே 52 கோடியும், இரண்டாவது நாள் முடிவில் 30 கோடி ஆக மொத்தம் 2 நாள்லேயே 89 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அதே மாதிரி நாளுக்கு நாள் வசூல் இன்க்ரீஸ் ஆகி 6 நாட்கள் முடிவில் 200 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இப்போ அந்த அமரன் திரைப்படம் உலக அளவில் 303 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அமரன் திரைப்படம் நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கங்குவா திரைப்படம் 8 நாட்கள் முடிவில் 9 நாட்கள் முடிவில் 260 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அமரன் திரைப்படம் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. இரண்டாவது இடத்துல கங்குவா திரைப்படம் இருக்குது. ஸோ ஆனால் அமரன் திரைப்படம் 23 நாட்களில் 300 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி 9 நாட்கள் 260 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால் இன்னும் இந்த வார இறுதிக்குள் 300 கோடி கலெக்ஷன் கங்குவா திரைப்படம் கொடுத்துவிடும். அதனால் அமரன் திரைப்படத்தோட வாழ்நாள் வசூலை 10 to 12 நாட்களுக்குள்ள கங்குவா திரைப்படம் பிரேக் பண்ண போகிறது.